எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனுஷ் குக்கிங். இன்றைக்கி வந்து வடை போட்டு ஒரு மோர் குழம்பு செஞ்சு காட்ட போகிறேன். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. மோர் குழம்புக்கு நான் 2 பாக்கெட் தயிர் வாங்கியிருக்கேன். ஏன்னா 5 பேருக்கு செய்கிறதுக்காக நான் 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு 2 பேராக இருந்தால் நீங்கள் 1 பாக்கெட் வாங்கிக்கோங்க. 2 பேர் 3 பேருன்னா கூட 1 பாக்கெட் போதும். இப்போ 1 பாக்கெட் பிரித்து ஊற்றிருக்கேன். இன்னொரு பாக்கெட்டில் பாதி எடுத்துக்கிறேன். பாதி அப்படியே வச்சுக்கலாம், லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இதை இப்போ பாதி உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன், இந்த சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் மஞ்சள்தூள். இப்போ இதை நல்லா அடிச்சிக்கலாங்க. இதை நான் இப்போ பாருங்கள், தயிர் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டோம். நம்ம கடாய் இப்போ கடாய் காஞ்சிடுச்சுங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 5 வரமிளகாய் நான் முதல்ல கழுவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதையும் செவக்க வறுத்துக்கலாம். இப்போ செவந்துடுச்சுங்க. இப்போ நம்ம கடைஞ்சி வச்ச மோரை இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான தண்ணி சேர்த்தாச்சுங்க. இது அப்படியே கொஞ்சம் சிம்மிலே இருக்கட்டும். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கடாய் காஞ்சிடுச்சு. இதில் அரை கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 4 பெரிய பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். முழுசாக போட்டிங்கன்னா வெடிக்கும், அதனால தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இது வதங்கட்டும். இதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இஞ்சியும் பச்சை மிளகாயும் இந்த பருப்பை கூட சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில். இதை அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம. இப்போ இந்த ஊற வச்ச அரிசி, துவரம்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, இது 4த்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அதை கலரி விட்டுக்கலாம். இப்போ தாங்க இனிமேல் கொஞ்சம் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும், ஏன்னா அடி பிடிக்கும். இதில் மோர் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த பாதி தயிர் இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு கொதி வரட்டங்க, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை அடி பிடிக்காமல் தொடைய விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. இதை அப்படியே சிம்மில் வச்சு கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். நம்ம அதுக்குள்ளே இந்த பக்கம் கடாய் வச்சு வடைக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாகவே ஊற்றுறேன் எண்ணெய், ஏன்னா எல்லா எண்ணெயும் சுட்ட எண்ணெய் ஆகிடும். அதனால் நான் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். அது காஞ்சிட்டு இருக்கட்டும். இப்போ வடைக்கு வந்து 1/4 கிலோ உளுத்தம் பருப்பு, இதை வந்து கழுவிட்டு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் இப்படி போட்டுக்கோங்க. இப்போ வடைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இது போண்டாவுக்கு அரைக்கிற மாதிரி அரைக்கணும். இது வடைக்கு மாதிரி அரைக்கக்கூடாது, போண்டாவுக்கு நல்லா நெழுக அரைக்கணும். அப்போ தான் வந்து வடை ஊறும், இல்லாட்டி கல் மாதிரி இருக்கும். இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். பாருங்கள், வடை வந்து நான் எவ்வளோ சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இந்த பதத்தில் அரைச்சிக்கணும். அப்போ தான் நம்ம அந்த மோரில் போடும்போது அந்த மோரில் ஊறும் அது, இல்லாட்டி அப்படியே இருக்கும். இப்போ நம்ம வடை போட்டுக்கலாம். இப்போ வடை எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாங்க. இந்த வடையை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் செவக்கிட்டேங்க. இப்போ மோர் குழம்பு கொதிச்சிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மோர் குழம்பு பாத்திரத்தில் மாற்றிட்டாங்க. இப்போ வடையும் ரெடி ஆகிடுச்சு, நம்ம அதில் சேர்த்துக்கலாம்.
இந்த மாதிரி இப்போ எல்லா வடையும் நான் சுட்டு அதில் போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ வடை மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், வடைலாம் நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.